போதை வஸ்துக்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இன்றைக்கு முழு உலகத்திலேயும் எங்களோட நாட்டில் குறிப்பாக அதிகமாக எங்களோட நாட்டிலேயும் பல பகுதிகளில் இது ஒரு வியாபார பொருளாக இன்றைக்கு மீடியாக்கள் ஒரு பேசும் தலைப்பாக மாறி இருக்கிறத நாங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கோம். கண்ணியமான சகோதரர்களே, அல் ஹமர் மதுபானம் இதற்கு ஒப்பான இந்த போதை வஸ்துக்கள் என்றது. மதுபானம் என்று சொன்னா என்னண்டா, மா ஹாமரல் அக்கல், மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, புத்திய பேதலிக்க வைக்கக்கூடிய, அதாவது இதை சாப்பிட்டா அவருடைய சுய புத்தி என்ன சொல்லுமோ அந்த தன்மையை அவர் இழந்துடுவார். அது எந்தெந்த வஸ்துக்களின் மூலமாக இந்த தன்மை உண்டாகுதோ அது அல் ஹமர் மதுபானம் தான். இன்றைக்கு நாங்கள் இந்த மதுபானம் தான் நாங்கள் எங்களோட புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாருக்கு போயிட்டு அந்த போத்தல்ல வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த சாராயத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் ஹமர்னு சொல்றாங்க. ஆனா அசல்ல ஹமர் என்னண்டா, இந்த புத்திய என்னென்ன வஸ்துக்களா, அது தண்ணி வஸ்துவாக இருந்தாலும் சரி, அது நாங்க பாதிக்கக்கூடிய இந்த தண்ணி அல்லாத இந்த கண்ணுக்கு தெரியப்படக்கூடிய திண்மம் திரவம் இவைகளாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க. அதாவது இப்ப கஞ்சா இது இந்த பார்க்கணும், இது இலையில வருது. அதே போல டெப்லெட் வஸ்துக்கள் வருது. அதே போல ஐஸுக்கு சொல்லி அந்த சிறிய அந்த உப்பு மாதிரி இந்த பொருட்கள்ல வருது. அது எதாக இருந்தாலும் எதை யூஸ் பண்றதுனால பாவிக்கிறதுனால ஒரு மனிதன் தன்னுடைய சுய கட்டுப்பாட கொண்ட்ரோல இழந்து பேச ஆரம்பிப்பானோ, அவனுடைய செயற்பாடுகள் நடக்க ஆரம்பிப்போமோ, இதற்கு நாங்கள் ஹமர் மதுபானம் என்று சொல்வோம். இது மார்க்க அடிப்படையில் அது எப்படியாக இருந்தாலும் இவைகளை பாவிக்கிறது கூடாது. மினல் கபாயிர், எப்படி மதுபானத்தை யூஸ் பண்றது, சாராயம் குடிக்கிறது எப்படி பயங்கரமான பெரும் பாவமோ, அதே போலத்தான் இந்த போதை வஸ்துக்கள்ல சமகாலத்துல வந்து இருக்கக்கூடிய அது எந்த பெயர்ல வந்தாலும் சரி இதை பாவிக்கிறது மிக பயங்கரமான பெரும் பாவங்கள்ல. கண்ணியமானவர்களே, ஏன் மார்க்கம் இத ஹராம், இத மார்க்கம் முழுமையாக தடை பண்ணிருக்குதுன்னா, தடை செஞ்சு வச்சிருக்குதுன்னா, யார் யாரெல்லாம் இதற்கு எடிக்ட் ஆகுவாங்களோ, இத பாவிக்க ஆரம்பிப்பாங்களோ, இந்த பாவத்திலிருந்து வெளியில வாரது மிகவும் கஷ்டமாக ஆரம்பிச்சு. மார்க்கம் கூட இந்த மதுபானத்தை ஒரே ஆயத்தை இறங்கி அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அந்த மதீனால மக்கால ஹராமாக ஆக்கல். எத்தனை ஆயத்து இறங்கி? சுமாராக 4 ஆயத்துக்கள் இறக்கப்பட்டிருக்கு. முதலாவது ஒரு ஆயத், அது காலம் கிடக்க இன்னும் 2வது ஆயத், அது இன்னும் காலம் போக போக 3வது ஆயத், அப்படியே 4வது கட்டமாக ஒரு ஆயத் இறங்கி முழுமையாக மதுபானம் ஹராமாக ஆக்கப்பட்டுச்சு. ஏண்டா அந்த நேரத்தில் அந்த மக்கள் மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, வரலாற்றுல ஹிஸ்டரி எழுதுறாங்க, கமா யஷ்ரபுல் வாஹிது மின்னா அல் மாஅஸ்ஸுல்லால், கடுமையான சூட்டுடைய நேரத்தில் பாலைவனத்தில் கூல் தண்ணீர், குளிர்ந்த தண்ணீரை நாங்க எப்படி குடிப்போமோ அதே போல அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் நாங்க மதுபானத்தை குடிச்சு கொண்டிருந்தோம். மதுபானம் ஹராம் என்ற ஆயத் ஒரே தடவையில இறங்கியிருந்தா மா தரக்னாஹா, இதை ஒரு நாளும் நாங்க விட்டு இருக்க மாட்டோம். பாருங்க அல்லாஹ்வுடைய அந்த உஸ்லூப், அந்த போங்க பாருங்க. மக்கள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உடனடியாக இறங்கினா விட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப எப்படி அல்லாஹ் கையாண்டாங்க? இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமையில மக்கள் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க.